عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. عسى أن تكرهوا شيئا فهو خير لكم وعسى أن تحبوا شيئا وهو شر لكم. وقال النبي صلى الله عليه وسلم: يعمل كل ميسر لما خلق. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وكرم عليه. அளவிலாலும் நிகரிலாலும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சாந்தியும் சமாதானமும் இருளக சர்தார் அகிலத்தின் அருள்கொடை பிரபஞ்சத்தின் பேரொளி நம் உயிரின மேலாகிய கண்மணி நாயகம் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டை பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், குறிப்பாக பரக்கத் நிறைந்த ஷஅபானுடைய மாதத்தில் ஜும்மாவுடைய நன்னாளில் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் சங்கமித்திருக்கிற நம் மக்கள், உலக மூமின்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான மூமின்களே, சகோதரர்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கக்கூடிய ஒரு வரலாற்று செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு மனிதர் பள்ளிவாசலுக்கு வருகை தந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தார். அது பெருமானாருடைய முட்டோடு முட்டாக மிக நெருக்கமாக அல்லாஹ்வுடைய ரசூலிடம் அமர்ந்து கொண்டு கேள்வி கேட்டார். நாயகமே, ஈமான் என்றால் என்ன? இஸ்லாம் என்றால் என்ன? இஹ்சான் என்றால் என்ன? இந்த கேள்விகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் பதில் சொன்னார்கள். ஈமான் என்றால் எந்த சந்தேகமும் இல்லாமல் முழுமையாக நம்புவது. அந்த நம்பிக்கைகளை வரிசைப்படுத்தி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்: அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவருடைய வானவர்களை நம்ப வேண்டும், அவனால் இறக்கப்பட்ட வேதங்களை நம்ப வேண்டும், அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களான நபிமார்களை நம்ப வேண்டும், மறுமை நாளை நம்ப வேண்டும். அந்த வரிசையில் இறுதியாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள்: வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. மனிதனுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய நல்லதோ கெட்டதோ அது அல்லாஹ்வுடைய விதிப்படி நடக்கிறது. மறுமை நாளில் மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம். இந்த 7 வகையான ஈமானிய நம்பிக்கைகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார். பிறகு இஸ்லாம் என்ற கேள்விக்கு 5 கடமைகளை சொன்னார்கள். மூன்றாவது இஹ்சான் என்ற கேள்விக்கு உண்மையாக நடந்து கொள்ள வேண்டும், அதில் நடிப்போ போலித்தனமோ இருக்கக்கூடாது.
உன்னுடைய வணக்க வழிபாடுகள் ஒன்று அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று நீங்கள் வணங்க வேண்டும், அல்லது அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற நிலையிலாவது நீங்கள் வணங்க வேண்டும். இந்த உரையாடல் முடிந்த பிறகு வந்தவர் கிளம்பி சென்று விட்டார். பெருமானார் சஹாபாக்களிடம் கேட்டார்கள், யார் என்று தெரிகிறதா? தெரியவில்லை யா ரசூலல்லாஹ். காரணம், அவர் அறிமுகமானவரை போன்றும் இல்லை, ஒரு நீண்ட பிரயாணத்தில் வந்தவரை போன்றும் இல்லை. நல்ல வெள்ளாடை உடுத்தி மிகுந்த நாகரிகத்தோடு சபைக்கு வந்து இந்த 3 கேள்விகளை கேட்டுவிட்டு பதிலையும் பெற்றுவிட்டு போய்விட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், வந்தவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு கற்றுத் தருவதற்கு வந்தார். ஒரு நபியிடம் ஒரு சமுதாயம் கேள்வி எப்படி கேட்க வேண்டும்? அர்த்தமுள்ள கேள்வியாக இருக்க வேண்டும், பயனுள்ள கேள்வியாக இருக்க வேண்டும், சிந்தனைக்குரிய கேள்வியாக இருக்க வேண்டும். கேள்வி கேளுங்கள் என்று சொன்னால் அந்த கேள்வி ஞானத்தை வெளிக்கொண்டு வரக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுக்கு மார்க்கம் குறித்த கற்பித்தலை அவர் கற்று தந்துவிட்டு சென்றிருக்கிறார் என்று இந்த சம்பவத்தின் பின்னணியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமைக்குரிய சஹாபாக்களுக்கு சுட்டி காண்பித்தார். மோமின்களே, இது போன்ற நீண்ட ஹதீஸுகள் ஈமானிய நம்பிக்கைகள் குறித்து இந்த சமூகத்திற்கு பாடம் சொல்லுகிறது. நம்பிக்கை என்றால் என்ன தெரியுமா? நம்முடைய பாஷையிலே சொல்வதானால் குருட்டுத்தனமாக நம்புவது. அப்படித்தான் நம்ப வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறது. அறிவு என்பது இஸ்லாமிய செய்திகளை ஆராய்ச்சி செய்யலாம், உணர முற்படலாம். அறிவிற்கு அப்பாற்பட்ட செய்திகளும் நிகழ்வுகளும் படைப்புகளும் இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். விஞ்ஞான உலகம் அறிவை மட்டுமே நம்பக்கூடிய உலகம். ஆனால் ஒரு கட்டத்தில் அவர்களுடைய அறிவு மிரண்டு போகிற பொழுது மிராக்கல் என்ற ஒரு வார்த்தையோடு அவர்கள் ஒதுங்கிக் கொள்ளுகிறார்கள். இன்றைய தேதி வரையிலும் ஏதாவது ஒன்றை பார்க்கிறார்கள், கண்டுபிடிக்கிறார்கள், அதிசயப்படுகிறார்கள். விண் சார்ந்த அதிசயங்கள், மண் சார்ந்த அதிசயங்கள், மலை சார்ந்த அதிசயங்கள், கோடான கோடி படைப்புகளை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதனாலதான் குர்ஆன் சொல்லுகிறது, உங்கள் அறிவுக்கும் அப்பாற்பட்ட செய்திகளை நான் சொல்லும் பொழுது, நபிமார்கள் சொல்லும் பொழுது நீங்கள் நம்புங்கள். அதுதான் ஈமான். நம்ம அப்படித்தான் ஈமான் கொண்டிருக்கோம். அல்லாஹ்வின் மீதும் அவருடைய வானவர்கள் மீதும் அவருடைய வேதங்களின் மீதும் அவனுடைய நபிமார்கள் மீதும் இறுதி நாளின் மீதும் விதி என்ற மனிதனுடைய வாழ்வு மாத்திரமல்ல, எல்லா படைப்புகளிலேயும் நடக்கக்கூடிய இந்த வாழ்க்கை மாற்றங்கள் நம்முடைய திறமையால், நம்முடைய படிப்பால், நம்முடைய பாரம்பரியத்தினால், நமது சிந்தனைகளால் நடப்பதில்லை, விதிப்படியே நடக்கிறது. இந்த கலா கதிர் என்று சொல்லக்கூடிய விதி மூட நம்பிக்கையும் உருவாக்கிவிடக் கூடாது, மறுப்பதையும் உருவாக்கிவிடக் கூடாது. நம்முடைய அறிவு இருக்கிறது, இங்க இருக்கிறவங்களை மட்டுமே வச்சு நம்ம சோதிச்சோம்னா ஒவ்வொருவருடைய அறிவும் மாறுபட்டதா. எனக்கு விளங்குவது உங்களுக்கு விளங்காது, ஒரு மருத்துவருக்கு விளங்குவது ஒரு இன்ஜினியருக்கு விளங்காது, ஒரு இன்ஜினியர் புரிந்து கொண்டதை ஒரு ஆராய்ச்சியாளரால் விளங்க முடியாது, இல்லையா? இந்த அறிவையும் அல்லாஹ் தான் தந்தார். அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், விதியை நம்புங்கள், ஆனால் விவாதிக்காதீர்கள். எங்காவது யாராவது ஒருவர் விதியை குறித்து விவாதம் கிளப்பினான், ஒரு யூதர் வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஸ்லாம் அறிவு மார்க்கம் என்று சொல்லுகிறீர்கள், குர்ஆனில் எல்லாமே இருக்கு, மா ஃபர்ரத்னா மினல் கிதாபி மின் ஷை,
குர்ஆன்ல எதையும் சொல்லாமல் நாம் விட்டதில்லைங்கிறான் அல்லாஹ். இன்று உலகம் படிக்கிற அத்துணை பாடங்களும் குர்ஆனில் இருக்கிறது. சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்லுவார்கள், குர்ஆன்ல எல்லாம் இருக்கிறது, நம் அறிவு அதை விளங்கிக் கொள்ளவில்லை. மூமின்களே, மனிதனுடைய அறிவை மட்டும் வைத்துக் கொண்டு முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் மனிதனால் செயல்பட முடியாது. நல்லதுன்னு நாம நினைச்சு பயணிப்போம், கடைசி முடிவது தோல்வியாக முடியும் போது நம்மையே நாம் நகைப்பாக நினைப்போம். நம்முடைய கணிப்பு தப்பாயிருச்சு, நமது சிந்தனை தவறாகிவிட்டது, அடுத்த வினாடி என்ன நடக்கும் என்பதை கிரகிக்க முடியாத பலகீனம் தான் இந்த அறிவு. ரொம்ப அறிவான மார்க்கம்னு சொல்றீங்க, எல்லாமே இருக்கு. இன்னொன்னு சொல்றீங்க விதி மார்க்கம். இந்த ரெண்டும் ஆப்போசிட் ஆனது. எல்லாம் விதிப்படி நடக்குதுன்னு சொன்னா அறிவுக்கு வேலை இல்லை. எல்லாம் அறிவுப்படி நடக்கிறதுனா விதிக்கு வேலை கிடையாது. எனக்கு புரிய வையுங்கள். அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லை, ரொம்ப போட்டு குழப்பிக்காத. அறிவு மார்க்கம் என்பது உண்மை, ஆனால் எல்லாம் விதிப்படி நடக்கிறது என்ற நம்பிக்கையும் உண்மை. எப்படி சாத்தியப்படும்? பேசிட்டே இருந்த அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, காலை தூக்கு பண்ணாங்க. காலை தூக்கணும் சொன்னார்கள். அப்படியே இன்னொரு காலையும் தூக்கு. அது முடியாது, அது முடியாது. காலை தூக்குன்னு சொன்னவன ஒரு காலை தூக்கணும், அது அறிவு. அப்படியே இன்னொரு காலையும் தூக்க முடியாது என்பது விதி. விதி. ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான், இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட பரக்கத்து நிறைந்த இரவு பராஅத்தினுடைய இரவு, விதிமாற்றங்கள் செய்யப்படுகிற இரவு. ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம் அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்சிலீன். எல்லாம் விதிப்படி நடக்குது. ஆண்டுக்கு ஒரு முறை மொத்த படைப்புகளுக்கான விதிமாற்ற பரிசீலனைகள் இந்த ஷாபானுடைய மாதத்தின் பகுதியில் நான் நடத்துகிறேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சமுதாயம் கவனமில்லாத மாதம் ஒன்று இருக்குன்னாங்க. சமூகம் கவனம் கொள்ளாத ஒரு மாதம் இருக்குது, ரஜப் ரமலான். ரஜப் ரமலான், இதற்கு இடைப்பட்ட ஷாபானுடைய மாதத்தை மக்கள் கவனமற்று இருந்து விடுகிறார்கள். அதில்தான் அமல்கள் உயர்த்தப்படுகிறது, விதிமாற்றங்கள் நடக்கிறது, வருங்காலத்தினுடைய தீர்மானங்களை அல்லாஹ் பரிசீலனை செய்கிறான். அதனால் தொழுகையிலும் நோன்பிலும் ஈடுபடுங்கள். என் விதியை பரிசீலனை செய்யப்படும் பொழுது நான் நோன்பாளி என்று அல்லாஹ்விடத்திலே என்னை பற்றிய சமர்ப்பிப்பு நடப்பதை நான் விரும்புகிறேன் என்று பராஅத்தினுடைய இரவை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இஸ்லாம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுது. எல்லாமே அறிவுன்னு போயிட்டேன்னா ஒன்ன மாதிரி முட்டாள் யாரும் கிடையாது. எல்லாமே விதி என்று முட்டாள்தனமாய் இருந்தும் விட முடியாது. ஏன்னா சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், விதிப்படி தான் எல்லாம் நடக்குது, நம்புறோம். ஏன்னா அல்லாஹ் நரகத்துக்குனே படைச்சிட்டான். அல்லாஹ் என்ன நரகத்துக்குனே படைச்சிட்டான். நான் எதுக்கு தொழுகணும், நோன்பு வைக்கணும், அமல்கள் செய்யணும்? சரி, என்னை அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே படைத்து விட்டான். விதிப்படி நான் சொர்க்கவாதி. நான் சொர்க்கவாதின்னு டிக்ளேர் ஆன பிறகு அப்புறம் ஏன் அமல் செய்தோம்? அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அமல் செஞ்சுட்டே இருங்க. ஏன்னா நாம் அடிமைகள், நாம் அடிமைகள், அல்லாஹ்வினால் இயக்கப்படுகிறோம். நல்லா யோசிங்க. நான் காலையில் யோசிச்சேன், நான் முடிவு செஞ்சேன், எனக்கு இப்படி ஒரு யோசனை வந்தது, நான் முன்னாடியே பிளான் பண்ணல. இதெல்லாம் ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய இயல்பான தற்காலிகமான ஒரு வார்த்தை. உண்மையில் அப்படி யோசிக்க வைத்தவனும் அல்லாஹ் தான், அப்படி சிந்திக்க வைத்தவனும் அல்லாஹ் தான். என்ன சில பேர் சொல்லுவாங்க, பாருங்க எனக்கு தோணாம போச்சே. ஒரு காரியம் நடக்கிற பொழுது அங்கு ஒரு செயல் நடக்கிறது, இப்படி ஒரு செயல் நடக்கும் என்ற சிந்தனை
எனக்கு வராமல் போனது அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லைங்கிறத புரியணும். அல்லாஹ் சொல்றான், யோசிப்பதும் சிந்திப்பதும் கூட அது உங்களால் வருவது கிடையாது. வமா தஷாஊன இல்லா இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் தான் நீங்கள் யோசிக்கவே செய்வீர்கள். நம்ம சில நேரத்தில் சொல்லுவோம், அப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சது 20 வருஷத்துக்கு முன்னாடி, அது நடந்திருந்தா நான் எங்கேயோ போயிருப்பேன். இல்லை, அல்லாஹ் நல்ல இடத்துல தான் ஒன்று வச்சிருக்கிறான். இது நம்முடைய சமாதானத்திற்கு நாம் பேசிக்கொள்வது. சரி, எல்லாம் விதிப்படி நடக்கிறது அப்படின்னு சும்மா இருந்துடலாமா? மனிதர்கள் தானே. மஸ்ஜிது நபவியில சிலர்கள் வந்து அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. வேலைக்கு போக மாட்டான், குடும்பத்தை பார்க்க மாட்டான், சமூகப்படி செய்ய மாட்டான். ஏன்பா இங்க உட்கார்ந்துருக்க? எதுக்குங்க இதெல்லாம் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு? கொடுக்குற ரப்பு சொல்லுங்க, கொடுக்குற ரப்பு கூரை பிச்சுட்டு கொடுப்பார். ஓ அப்படியா கதை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு சாட்டையை எடுத்து அடித்திருக்கிறார்கள். விதியை தவறாக விளங்கி கொண்டு விமர்சிக்கக்கூடியவர்கள். விதிப்படி வர வேண்டும் என்பது வரும் அப்படின்னா செயல்பட வேண்டியதே அவசியம் இல்லை. நீங்கள் செயல்பட்டு கொண்டே இருங்கள். உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அந்த வழி அல்லாஹ்வினால் லேசாக்கப்படும். இந்த ரெண்டையும் புரியுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால்தான் விதி குறித்து நீங்கள் தர்க்கம் செய்யாதீர்கள். யாராவது தர்க்கம் செய்தால் நீங்கள் உங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார். அருமையான மூமின்களே, எல்லாம் விதிப்படி என்று செயல்படாமல் முடங்கி போவதும் முட்டாள்தனம். எல்லாம் அறிவை கொண்டு சாதித்து விடலாம் என்று நினைப்பதும் உச்சபட்சமான ஈமானிய மறுப்பு, பலகீனம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கிறார். அப்போ ஒரு அடிமை எப்படி நடக்கணும் அப்படின்னா, இங்கதான் இந்த ஈமான் வேலை செய்யுது. யா அல்லாஹ், நீ என்ன படைச்சிட்ட. ஒவ்வொரு 40 நாளும் மாற்றங்களை இந்த மனித உடல் சந்திக்கிறது. தாயினுடைய கருவறையில் 120வது நாள் உயிர் ஊதப்படுகிறது. அது இரவல். அல்லாஹ் சொல்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்குள் என்னுடைய உயிரை நான் ஊதினேன்கிறான். நம்ம உடம்புல இயக்கிட்டு இருக்கிற உயிர் யாருடையது? அல்லாஹ்வுடையது. அதனாலதான் தற்கொலைக்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. எந்த நிலையிலும் நான் செத்து போயிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அல்லாஹ்விடத்திலேயே என்ன மௌத்தாக்கீருன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா உயிர் நம்முடையது அல்ல. ரப்புல் ஆலமீன் அந்த பிண்டத்திற்குள் உயிரை ஊதி மொத்த ஹிஸ்டரி எல்லாம் எழுதி முடிச்சிடறான். இவனுடைய உணவு, இவனுடைய வாழ்வாதாரம், இவனுடைய ஆயுட்காலம், இவன் நல்லவனா கெட்டவனா எல்லாம் தீர்மானிக்கப்படுது. இன்னும் விளங்கணும்னா, நாமளே சில நேரங்கள்ல வீட்டுக்குள்ள பேசிக்கும், நீ மட்டும் கரெக்டா இருந்திருந்த இது நல்லா நடந்திருக்கும். அன்னைக்கு நீ மட்டும் பேசாம இருந்திருந்தேனா அந்த காரியம் சுபமா முடிஞ்சிருக்கும். ஒரு காரியத்தினுடைய முடிவை குறித்து பிறரின் மீது குறைபாடுகளை சொல்லி ஆதங்கப்பட்டுக் கொள்வோம். அப்படி உயிர்களுடைய உலகம் ஆலமே அருவாகில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தித்தார்கள். உயிர் உலகத்தில் இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இவர் அத்தாவை பார்க்கிறார், அத்தா மகனை பார்க்கிறார். பேசிட்டே வரும் பொழுது மகன் மூசா அலைஹிஸ்ஸலாம் வேகமான ஆளு சொல்லுகிறார்கள், நீங்க பேசாம இருந்திருக்கலாம்ல. அல்லாஹ் சொன்னான், அந்த மரத்துக்கிட்ட போகாத, அந்த பழத்தை சாப்பிடாதன்னு சொன்னான். நீங்க ஏங்க போனீங்க? நீங்க ஏங்க சாப்பிட்டீங்க? உங்களால எவ்வளவு தொந்தரவை நாங்க அனுபவிக்கிறோம். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வாதம், குற்றச்சாட்டு. யார்கிட்ட? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திடம். இப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அறிவு ரீதியாக அங்கு குற்றவாளியாக ஆக்கப்படுகிறார்கள். அப்படித்தானே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. இது நம்மள்கிட்டயே இருக்கும், நம்மள்கிட்டயே இருக்கும். நான் சொல்ல சொல்ல கேட்கல. அந்த வியாபாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா மொத்தமாக லாக் ஆகிட்டான். சரி, நீ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தா சொல்லுங்க, ஜெயிச்சிருந்தியா? ரொம்ப புத்திசாலித்தனமாக எதிர்காலத்தை முடிவு செய்கிற அறிவு நமக்கு கிடையாது.
அனுபவம் மட்டும்தான், அனுபவம் மட்டும்தான். இப்படி போனவங்க எல்லாம் ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆனா எனக்கு நிச்சயம் கிடையாது. எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, நான் மட்டும் தோத்துட்டேன். விதி. எல்லோரும் தோத்து விட்டார்கள், எனக்கு மட்டும் வெற்றி கிடைத்தது. விதி. நாம் எப்படின்னா சுற்றவிடப்பட்ட பம்பரம் என்று இமாம் கசாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வாங்க. பம்பரம் சுத்திட்டே இருக்கும், அதை சுழற்றிய கயிறு அவன் கையில் இருக்கு. அல்லாஹ் தான் சுற்ற விடுகிறான். ஓட அவன் எங்கு தீர்மானித்தானோ அதை நோக்கி ஓடுகிறோம். பாருங்க, சில அதிசயம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒருவருக்கு அல்லாஹ் எங்கு மௌத்தை தீர்மானித்திருக்கிறானோ அந்த மௌத்து இவரை தேடி வராது, இவர் மௌத்தை நோக்கி பயணிப்பார் என்று பெருமானார் சொல்றாங்க. தினசரி வாழ்க்கையில நிறைய செய்திகளை நாம கேள்விப்படுவோம். இது எப்ப இந்த சம்பவம் நடக்கும்னா, அவருடைய ஜனாசால இருக்கும்போது நம்ம கேட்போம், என்னாச்சுங்க? இல்லை, ஒரு வேலையா சென்னைக்கு போனாரு, இடையில அரக்கோணத்துல உடம்பு ஒரு மாதிரியா இருக்குன்னு இறங்கினாரு, பக்கத்தில் இருக்கிற பள்ளிவாசலுக்கு பாத்ரூமுக்கு போனாரு, போயிட்டு வந்து உட்கார்ந்தவர் மௌத்தாயிட்டாரு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவருக்கும் அரக்கோணத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல. ஏன் அங்கு போனார்? மௌத்தை தேடி இவர் பயணித்திருக்கிறார். ரப்புல் ஆலமீன் ஒருவருக்கு மரணத்தை எங்கு தீர்மானித்திருக்கிறானோ அதை நோக்கி இந்த மனிதன் பயணிப்பான். இப்ப அறிவை வச்சு சொல்லுங்க, வாழ்க்கை முழுவதிலேயும் இவர் அரக்கோணத்திற்கு போக வேண்டிய அவசியமோ தேவையோ அறிவு சார்ந்த முடிவுகளோ கிடையாது. கொண்டு போனது யாரு? அப்ப உனக்கு உன் மனைவி நோக்கி பயணப்பட வச்சது யாரு? சொல்லுங்க. குழந்தைகளை தந்தது யாரு? பின்னால் வந்து நீங்கள் யோசியுங்கள். ஒரு சம்பவங்கள் நடந்து முடிந்த பிறகு நம்ம ஒரு சும்மா அதான் ஒரு தற்காலிகமாக வரக்கூடிய ஒரு வார்த்தை, எப்படி நான் நல்லா வீடை கட்டிட்டேன், அல்லாஹ் தான் கட்ட வச்சான், அல்லாஹ் தான் கட்ட வச்சான். இந்த இடத்தில் அல்லாஹ் தந்தான் என்ற செய்தியை தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நாம ஈமான் கொண்டு இருந்தாலும் நான் கட்டிட்டேங்க, நம்ம யாரு அவனுக்கே தெரியுது நாம ஒண்ணுமே இல்லைன்னு. எல்லாம் போக வச்சான், ஒரு இடத்தை காமிச்சு கொடுத்தான். அது திடீர்னு அவருக்கு யோசனை, ஒரு இடம் வாங்கினா என்ன, வீடு கட்டினா என்ன, ஏன் 40 ஆண்டுகளாக வராத சிந்தனை இன்றைக்கு வந்தது? உனக்கு எப்ப சொந்த வீடு கிடைக்கணுமோ அப்பொழுதுதான் கிடைக்கும். அதற்கான ஓட்டத்தை ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். என்ன தெரியுமா? சாப்பிட்ட உடனே என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, என்ன சொல்லுவோம்? சொல்றவங்க தானே சொல்லுவீங்க சாப்பிட்ட உடனே. ஏன்னா நம்ம உழைப்பு எதுவுமே அதுல இல்லைன்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த ஞாயிற்றுக்கிழமை 4 கல்யாணம் 6 கல்யாணம் 8 கல்யாணம், காலையில் எந்திரிச்சு பரபரப்பாயிருவோம். எதுக்கடா போறது? அவரும் கோச்சுக்குவார், இவரும் கோச்சுக்குவார். ஒரு வேலை செய்யும், எல்லா இடத்துலையும் தலையை காமிச்சிட்டு ஏதோ ஒரு இடத்துல சாப்பிட்டுக்கலாங்க. இது நம்ம அறிவு, இது நம்ம அறிவு. எடுத்துட்டு சரி பக்கத்தில் எங்க இங்கே போவோம், தலை காமிச்சாச்சனா அப்படியே போய் எங்கேயுமே சாப்பிடல. ஒரு இடத்துலையும் பார்க்குறாரு, என்ன என்ன திரும்பி 2வது ரவுண்டு வர்றாரு, சரி இங்கே சாப்பிட்டுருவோன்னு. அங்கே காணா கத்தம் போகையா, சாப்பாடு முடிஞ்சு. இனி எங்கே போனாலும் கிடைக்காது. எதிரில் இருக்கிற டீ கடையில் கட்டஞ்சாயாவும் பன்னும். உன் விதியில் இன்னைக்கு எதுதான்? வாழ்க்கையில் அனுபவித்த சம்பவங்கள் இது. எனக்கான அடுத்த நேர ஆகாரம் ரப்பு தான் தர வேண்டும். இந்த மனோநிலையை தான் விதி என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ உட்கார்ந்து சிரிச்சுக்கணும். 8 இடத்துல விருந்துகள் நடக்கிறது, பல 100 மக்கள் சாப்பிடுகிறார்கள். என்னுடைய சாப்பாடு அங்க இல்ல. ஏன் விதி இல்ல? வரட்டியும் பண்ணும் தான் ரப்பு தந்த ரிஸ்க். அப்பவும் அவன் சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ். தான விதி. நொந்து சிரிச்சிருவான். 8 இடத்துக்கு போய் எல்லா இடத்துக்கும் சோறு போச்சேப்பா. நடந்திருக்கா இல்லையா? சொல்லுங்க. அப்ப உஷாராயிர. இனி அடுத்த கல்யாணத்துக்கு போனோம்னா இந்த 8 இடத்துக்குலாம் போகக்கூடாது. ஃபர்ஸ்ட் இடத்துல சாப்பிட்டுடணும். உட்கார்ந்து பார்க்கறாரு, 1:45 ஆச்சு. விருந்து ஓப்பன் ஆன மாதிரி தெரியல. என்னடா இது வாழ்க்கையில வந்த சோதனை. ஓடி போய் உட்கார்ந்தாலும் விரட்டி விட்டுருவாங்க. பசி பயங்கரமா இருக்கு. சரி, அவன் திறக்கிற வரைக்கும் வண்டி தாங்காது. மறுபடியும் கட்டஞ்சாயமும் பண்ணும். குடிச்சிட்டு வர்றான். 150 பேர் பந்தியில் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா அடுத்த பந்தி 2:45 ஆகுமே.
ஒரு சாப்பாடு தான். அல்லாஹ் தீர்மானிக்காத உணவு உன்னுடைய வாயில் ஒட்டாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. ரிஸ்க்குங்கிறது அதை யோசிச்சாதான் அல்லாஹ்வுடைய குதிரத்து சக்தி நமக்கு தெரியும். இரண்டு மலைகளுக்கு இடையில் இருந்தாலும் உனக்கான ரிஸ்கை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். எப்படி? இந்த மண்டப போராட்டத்துல எல்லாம் கலந்து மண்டையை உடைச்சு சோறு கிடைக்காம வேதனையோடு வீட்டுக்கு வந்தா மனைவி சொல்லுது, எங்கெங்க போயிருந்தீங்க? ஏடி கேட்குற, 8 மண்டபம் பிச்சைக்கார மாதிரி வளர விட்டாங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, அந்த 6வது கல்யாணத்துக்கு போனீங்களே, உங்களுக்கு பார்சல் கொடுத்து விட்டுருக்காங்க. ரப்பே ரஹ்மானே, 3 பந்தியில கிடைக்கலன்னு என்னென்னமோ நினைச்சேன், என் வீட்டுக்கு ரிஸ்கை கொண்டு வந்து சேர்த்தாயே. எப்படி அவருக்கு தோன்றியது? இவருக்கு தெரியாமல் எப்படி நடந்தது? இந்த சம்பவமும் நடந்திருக்குமா இல்லையா? சொல்லுங்க, நடந்திருக்குமா இல்லையா? ஒரு உணவு, பெருமானார் சொல்லுகிறார்கள், 2 மலைகளுக்கு இடையில் இருந்தாலும் உனக்கானதை அல்லாஹ் கொண்டு வந்து சேர்ப்பான். உனக்கு இல்லைன்னா 2 உதட்டுக்கு இடையில வந்தாலும் உள்ள போக. கூட்டத்தில் முண்டி அடிச்சு ஐஸ்கிரீம் வாங்கியாச்சு, இப்படி பக்கத்தில் கொண்டு போயிட்டாரு. பின்னாடி அஸ்ஸலாமு அலைக்கும்னாரு, ஐஸ்கிரீம் என்னாச்சு? இதெல்லாம் சம்பவங்கள் தானே. அதைத்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அத்தா அந்த மரத்துக்கிட்ட போகாம அந்த பழத்தை சாப்பிடாமல் இருந்திருந்தால் நாங்க நல்லா இருந்திருப்போமே. சொர்க்கத்து வாழ்வு கெஞ்சிக்கிட்டே இருக்கிறோம் அல்லாஹ்ட்ட, சொர்க்கத்தை கொடு, சொர்க்கத்தை கொடு. கொடுத்த சொர்க்கத்தை நீங்கள் தானே இழந்தீர்கள். கேட்டுக்கிட்டார். கேட்டுட்டு சொன்னார், மகனே மூசா, இந்த சம்பவத்தை நீ எங்க படிச்ச? எங்க படிக்க போறேன்? எனக்கு அல்லாஹ் வேதம் தந்தான், தோரா, தௌராத் வேதத்தில் இந்த வரலாற்றை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். சரி, உனக்கு வழங்கப்பட்ட தௌராத் வேதத்தில் இந்த வேதத்தை அல்லாஹ் எப்பொழுது எழுதினான் சொல்லு. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, உங்களை படைக்கிறதுக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே அல்லாஹ் எழுதிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் விளக்கினார்கள், என்னையே அல்லாஹ் படைக்கல, அந்த மரத்தையும் படைக்கல, அந்த கனியையும் படைக்கல, அதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய வரலாற்றை எழுதிவிட்டான். எழுதப்பட்ட வரலாற்றின்படியே நான் ஓடி வந்திருக்கிறேன். என்ன சார்ஜ் பண்றதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இல்லை. எந்த வேதம் எனக்கு முன்னால் எழுதப்பட்டதோ, படைக்கப்படாத என்னை பற்றி இவர் சொர்க்கத்தில் இருப்பார், மரம் தடை செய்யப்படும், கனியை புசிப்பார், அந்த காரணத்தை காட்டி அல்லாஹ் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றுவான். படிச்சீங்களா இல்லையா? ஆமாம். என்னை எப்படி நீங்க குத்தம் சொல்லலாம்? பெருமானார் சொல்லுவார்கள், அழகான விவாதம். மூசா அலைஹிஸ்ஸலாத்திற்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் நடந்த இந்த விவாதத்தில் ஆதாரப்பூர்வமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வெற்றி கொண்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராங்க. மூமின்களே, மூமின்களே, நமக்கான பாடமும் அதுதான். அப்படி இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம் இல்ல. முதலில் ரப்பு தந்த வாழ்வை பொருந்திக் கொள்ள வேண்டும். விதினா என்ன? விதியை நம்புவதுனா என்னன்னா, என்ன படைச்சதே என்னுடைய விருப்பமோ வெறுப்பமோ அதில் இல்லை. சொல்லுங்க, நம்மளால முந்துக்கும். இந்த வீட்டில் போய் பிறந்தேன், வேறங்க பிறப்ப நான் பிறப்பதற்கான அதிகாரம் உரிமை நானா ஏற்படுத்தி கொண்டேன்? இல்லை இல்லை. பிறகு என் வாழ்க்கையை குறித்த தீர்மானங்களை நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனாலதான் பெருமானார் சொல்றாங்க, கேள்விகள் நிறைய உங்களுக்கு வரலாம். அப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கும், இப்படி இருந்தா இப்படி இருந்திருக்கும், இவளை கட்டினது பதில் அவளை கட்டி இருக்கலாம், இதெல்லாம் சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம். இது தற்காலிகமாக அல்லது இயல்பாக ஒரு மனிதன் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தவிர அது உண்மை கிடையாது சொன்னாங்க. நீ வாட்டுக்கு அமல் செஞ்சுட்டே இரு, தொழுதுகிட்டே இரு, சம்பாரிச்சுக்கிட்டே இரு, ஓடிட்டே இரு. எதற்காக அல்லாஹ் உன்னை படைத்தானோ அந்த வழி உனக்கு லேசாக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். குர்ஆன்ல அல்லாஹ் சொன்னான். நம்ம மனசுன்னு ஒன்று இருக்கா இல்லையா? இந்த மனசுல எண்ணம், ஓட்டங்கள், அபிப்பிராயங்கள், சிந்தனைகள், எதிர்பார்ப்புகள், ஆசைகள், திட்டங்கள். சில பேர் ரொம்ப அறிவாளித்தனமா ஒரு டைரி போட்டு
என் லைஃப் எப்படி இருக்கணும் போடலாம், திட்டம் போடலாம், தப்பு இல்லை. ஆனால் இப்படித்தான் நடக்கும் என்று அவரால் உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் வாழ்க்கையில் என்னென்னமோ நினைச்சேன், ஆனால் நடந்தது என்னென்னமோ. டாக்டருக்கு படிச்சிருப்பான், வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். இந்த ஜென்ரேஷனுக்கு கரெக்டு, படித்தது ஒன்று, கிடைக்கிற வேலை ஒன்று. உலகம் சொல்லும் பிளான், அப்படி இப்படி பிளான் பண்ணு, பிளான் பண்ணிட்டு யார்கிட்ட கேளு, ரப்பே உமரது இல்லாமல் சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் சொல்லி கொடுத்தாங்க, யா அல்லாஹ் எனக்கு எது நல்லதோ அதை கொடு, எது எனக்கு தீமையோ அதை விட்டு பாதுகாத்து விடு, எது நல்லது எது கெட்டது என்று முடிவெடுக்கிற அறிவு கூட எனக்கு கிடையாது. இப்ப எது நல்லதுன்னு நாம எப்படி சொல்லலாம்? எதை நல்லது என்று அல்லாஹ் சொன்னாரோ ரசூல் சொன்னார்களோ அது நல்லது. நான் நினைக்கிறதெல்லாம் நல்லது கெட்டது கிடையாது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், உங்கள் மனதின்படி, எண்ணத்தின்படி, திட்டத்தின்படி, யோசனையின்படி அஸா அன் தக்ரஹு ஷைஅன் ஃபஹுவ கைருல் லகும், ஒன்றை நீங்க வெறுப்பீர்கள், இதெல்லாம் நமக்கு நடக்கக்கூடாதுன்னு வெறுப்பீங்க, அது உங்களுக்கு நல்லதாக அமையும். இந்த மனசுல வெறுப்பு வருவதும் அது வேண்டாம் என்று சொல்வதும் மனிதனுக்கான சுதந்திரம், எண்ணம், முடிவு அல்ல. இப்ப முடிவு என்னவா அமையும் சொல்லுங்க? முடிவு என்னவா அமையும்? நல்லதாக அமையும். இதுதான் விதியினுடைய விளையாட்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக வந்து அமையும். தாய் தகப்பன் சொல்றாங்க, சொந்த விட்டு போயிடக்கூடாது, உறவு விட்டு போயிடக்கூடாது, மாமா பிள்ளைய கல்யாணம் முடிச்சுக்கோ, இவன் வெறுக்கிறான், அது சரியாகாது, அது செட் ஆகாது, நான் பார்த்து வளர்ந்த புள்ள, அதோட கேரக்டர் அப்படி, நான் இப்படி. நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது உங்களுக்கு நல்லதாக அமையும். அடுத்த வசனத்தை எல்லாம் சொல்றோம், வாசான் துஹிப்பு ஷைஆ ஃபஹுவ ஷர்ருல் லகும், நீங்களா ஒன்றை விரும்புவீர்கள், நீங்களாக ஒன்றை விரும்புவீர்கள், அது எதுவாக இருக்கட்டும், நம்முடைய விருப்பத்தின்படி நடப்பதாக இருந்தால் மனுஷன் என்ன ஆயிடுவான்? அவனே தன்னை இறைவனாக பாவித்துக் கொள்வான். ஃபிரௌன் ஏன் தன்னை திடீர்னு கடவுள்னு சொன்னான்? அவனுக்கு இரட்டை வாழ்க்கை இருந்ததை குர்ஆன் சொல்லுது. பகல்ல ஃபுல்லா நானே கடவுளுங்குவான், நைட்ல காட்டுல போய் நின்றுட்டு எல்லாம் என்ன மன்னிச்சிரு, இவனுங்களை ஏமாத்துறதுக்கு வேற வழி தெரியல, நீ தான் அல்லாஹ், நான் அடிமைன்னு சொல்லுவான். ஏன்? சுடுகாட்டில் வருகிற பிணங்களுக்கு வரி விதிக்கிற ஒரு வாழ்க்கை தான் ஃபிரௌன் தொடங்கினான். இரண்டாம் ராம்சேஸ் எகிப்தினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதி. வாழ்க்கையினுடைய தொடக்கம் என்னன்னா, காசு சம்பாதிக்கிறதுக்கு அப்படியே போனா எங்கேயுமே வழி கிடைக்கல, சும்மா ஒரு சுடுகாட்டுக்கிட்ட போனா ஒரு பணம் வந்துச்சு, இவனா போய் நின்னா, அவர்கிட்ட கேட்டு இங்க அடக்குறீங்க, என்ன செய்யணும்? அரசாங்கத்துக்கு வரி கட்டினாதான் அடக்க விடுவேன்னா பயந்துட்டு மக்கள் டேக்ஸ் கட்டிட்டாங்க. அன்னைக்கே ஜிஎஸ்டி வாங்கியாச்சு, கட்டிட்டாங்க. பார்த்தா உழைக்காமலேயே பணம் வருகிறது, நல்ல வசூல். என்ன பிரச்சனைனா, அரசர் குடும்பத்தில் ஒரு மரணம் நடந்தது, அடக்குவதற்கு அரசு குடும்பமே வருது, விவரம் தெரியாம வரி கேட்டா, டாக்ஸ் கட்டுறான்ட்டான் அரசர். ஏன் நாட்டில் நீ யாரா அப்படின்னு, நான் தான் இந்த சுடுகாட்டுக்கே அதிபதினா. அரசர் கடைசியில சொன்னாரு, இந்த நாட்டுக்கே அரசர் நான் தான்டா, அவனை பிடிச்சி உள்ள போடுங்கடாங்க, உள்ள போடுங்கடாங்க. அநேகமா நம்ம ஆளோட அந்த ஜீனா தான் இருக்கும், உள்ள போடுங்க. உள்ள ஜெயிலுக்குள்ள போகும்போது சொன்னா, மன்னா நான் செஞ்ச ஊழலையும் திருட்டி நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா உங்களுக்கு எதிராக நிறைய பேர் உங்க பக்கத்திலே இருக்கிறான், விவரம் இல்லாம இருக்கிறீங்களே, ரொம்ப அறிவாளியா இருப்பானோ அப்படின்னு அவனை விடுதலை செய்து பக்கத்தில் வைத்து கொண்ட பிறகு ஒவ்வொருத்தரையா கழிச்சு கழிச்சு ஒரு நாள் மன்னரை முடித்தான், தனக்குத்தானே மன்னராக பிரகடனம் செய்தான். அவன் தான் ஃபிரௌன். ஏன்னா ஆட்சி முடியும் போது சில அறிவிப்புகள் பார்த்தீங்கன்னா, நம்ம சமுதாயம் அவ்வளோ கோமாளின்னு எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. 50,000 ரூபாய் மானியம் உலமாக்களுக்கு கிடைச்சிரும் சொல்லுங்க. உடனே எல்லாரும் இமாமுக்கு பார்வையிட பண்ணுறது, அஜித் உங்களுக்கு 50,000, நீ ஒழுக்கமாக கொடுக்கறத கொடுறா,
இன்னமும் பாத்தியா ஓதுனா 100 ரூபா 50 ரூபா செத்து போன்னு கொடுக்குறான். நீயே இப்படி இருக்கும்போது அரசாங்கம் எப்படி இருக்கும்? முஸ்லிம்களுக்கெல்லாம் கபிரிஸ்தான், அது ஒண்ணுதான் எங்களுக்கு பிரச்சனை. கொடுடா போய் அடங்கினாச்சு. ஆட்சியாளர்கள் என்றைக்குமே அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு யாரையும் அழிக்க அவர்கள் வாக்குறுதிகள்னா என்ன? ஏமாத்துறது தானே. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒரு அரசால் இந்த திட்டங்கள் செயல்படுத்த முடியுமான்னு சொன்னா ஆசை வார்த்தைகள், அவ்வளவுதான். இந்த சமூகம் ஏமாறாமல் இருக்கட்டும், அல்லாஹ் ஹிதாயத் தருவானாக. அப்படி சிரிச்சிருவோம் நம்மளும். பார்த்தீங்களா? அல்லாஹ் அக்பர். ஆட்சிக்கு வந்த ஃபிரௌன் தனக்கு எதிராக யாருமே இல்லைன்னு அவன் உணர்ந்த உடனே எல்லா மக்கள்கிட்டையும் சொன்னா, மொத்த சாமிக்கு பெரிய சாமி நான் தான். குர்ஆன் சொல்லுது, அன ரப்புக்குமுல் ஆலா, நீங்கள் வணங்குகிற கடவுள்களில் நான் தான் பெரிய கடவுள். ஏன் இந்த வார்த்தை உனக்கு வந்துச்சு தெரியுமா? நம்ம அப்படியே யோசிக்கிறான். எல்லாருக்கும் நடக்கிற லைஃப்பை விட நம்ம லைஃப் ரொம்ப சிம்பிளா அழகா போயிடுச்சுல. சுடுகாட்டில் நின்னோம், நிறைய காசு கிடைச்சது, மன்னர் பணம் வந்துச்சு, மாட்டிட்டோம். பணத்தை வச்சு அரசியல் பண்ணணும், மன்னராகவே ஆயிட்டோம். கடவுளானா என்ன? லேசா வாழ்க்கை நடக்கிற பொழுது இன்னொரு வரலாறுகள் தப்சீர்கள் சொல்லுது, 400 வருடம் அவனுக்கு சளி பிடிக்கல, காய்ச்சல் வரல, தலைவலி வரல. என்னங்க வரும்? அவன் எப்படி பேசுவான்னு சொல்லுங்களேன். நம்ம பாடியில ஃபிட்டுங்குவான், அவனுக்குள்ள கேன்சருக்கு தெரியாதுல்ல. பெருமானார் சொல்லுவார்கள், சளி பிடிக்கும் பொழுது வெறுக்காதீர்கள். ஜலதோஷம் பிடிக்குதா இல்லையா? பொதுவாக எல்லாத்துக்குமே அது ரொம்ப ஒரு அனீசியா இருக்கும். மூக்கு சிந்திக்கிட்டே இருக்கணும், கரிச்சி பிடிச்சி தொடச்சிட்டு இருக்கணும், எங்கேயாவது சிந்தும் போது பக்கத்தில் உள்ளவங்க மறைமா, உணவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஒரு அசூசையானது. ஆனால் ஜலதோஷம் பிடிப்பதை நீங்கள் வெறுப்பீர்கள் என்று சொன்னால் அப்படி வெறுக்காதீர்கள். ரப்புல் ஆலமீன் குஷ்டரோகத்திற்கான தீர்வை உடலில் சளியின் வழியே அல்லாஹ் அதை வெளியாக்குகிறான். எல்லா டாக்டரும் சொல்லுவாங்க, நம்ம அவசரம் தான். படித்த டாக்டர் எல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க, 3 நாளைக்கு பொறுங்கிறாங்க. காய்ச்சல் வந்தால் 3 நாள் பொறு. சளி பிடிச்சா நம்ம எப்படி பண்ணி ஹச்சுன்னு தும்பிட்டா உடனே ஒரு டேப்லெட் உள்ள போட்டு அரெஸ்ட் பண்ணிடுறது. குப்பையெல்லாம் தேங்கி தேங்கி பெரும் நோயாக அது உருவாகிவிடும். 3 நாள் சளியை சிந்தனா என்ன? 1 வாரம் காய்ச்சலை பொறுத்து கொண்டால் என்ன? 3 நாளைக்கு மேல மவுத்துனா அது காய்ச்சல் வராமையே வந்துடும். சொல்லுங்க, பொறுக்க முடியல. சில பேர் என்னன்னா பாக்கெட்லேயே மெடிக்கல் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. லைட்டா தொண்டை கரகரத்துச்சுன்னா உடனே மேல வந்து பார்த்துட்டே இருக்காங்கல்ல. சில நேரங்களில் அந்த மாத்திரைகளை அவர்களுக்கு இஸ்ராயலாக மாறிவிடும். பெருமானார் சொல்வார்கள், உங்கள் கணிப்பு தவறானது, சளி பிடிக்க கூடாது. அப்படின்னா யாருக்கு தலைவலி வெள்ளையோ, காய்ச்சல் வெள்ளையோ, இருமல் வெள்ளையோ, சளி பிடிக்கலையோ, உண்மையில் அவர்கள் தான் நோயாளிகள். நான் கேட்கிறேன், வேதி வந்தா சந்தோஷப்படுவீங்களா சங்கடப்படுவீங்களா? 2 பேர் தாங்க சொல்றாங்க. பாய், வேதி வந்தா சந்தோஷப்படுங்க. ஏன்? குடல் சுத்தமாகிறது. குடல் சுத்தமாகிறது. மனிதனுடைய நோய்க்கான 3/4 அடிப்படை கழிவு வெளியாகாதது. அதனாலதான் டாக்டர் காய்ச்சலுக்குன்னு போனாலும் கேட்பாரு, கரெக்டா போகுதான்னு கேட்பாரு. நம்ம திருப்பி கேட்க முடியுமா? நான் காய்ச்சலு கேட்டா நீங்க போகுதான்னு கேட்கறீங்க, நீங்க என்னங்க? இல்ல, பிரச்சனை அங்கதான். ஊப்பர் டால்னா நீச்சே ஜானா, மேல போடணும் கீழே போடணும். இது கரெக்டா நடக்கலன்னா நீ நோயாளி. அறிவை வைத்து முடிவு செய்வதல்ல, அத்தனையும் ரப்பு செய்கிறான். அதுதான் விதி, அதுதான் விதி. குர்ஆன்ல எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்றான். நீ உன்னை விரும்புவ, அது உனக்கு தீமையாக முடியும். பல பேர் லவ் மேரேஜ் பண்ணிட்டு சொர்க்கத்தையே அடைஞ்ச மாதிரி சுத்திட்டு இருப்பான். ஆசை 60 நாள் அத்தா சொன்ன மாதிரி மாமா புள்ளையே கட்டியிருக்கலாம், இது அழகா இருக்குன்னு சொல்லி உதவி உசுர் எடுக்குது. பார்க்கிறோம்ல சமூகத்துல. நீங்கள் விரும்புவது உங்களுக்கு தீமையாக அமையும், நீங்கள் வெறுப்பது உங்களுக்கு நன்மையாக அமையும். யாருக்குங்க மாத்திரை சாப்பிட பிடிக்கும்? மாத்திரைனாச்சும் பரவாயில்லை, நாட்டு மருந்து கஷாயம் அது குடிக்கிறதுக்குள்ள அவரை பார்க்கணும். நரகத்துக்கு போற மாதிரியே மூக்க பிடிச்சி இதை போட்டு
ஆனால் அந்த கசப்பும் அந்த வெறுப்பும் தான் உனக்கு ஆரோக்கியத்தை தரும். சஹாபாக்கள்லாம் சாதாரணமானவங்க, நம்ம கடந்து போக முடியாது. வந்து பெருமானாரிடம் கேட்கிறார்கள், இந்த மாதிரி நிறைய குழந்தைகளை பெற்றுக்கிட்டா பிரச்சனைகள் தானே, அதனால இந்த இல்லற நேரத்தில் இந்த உயிரணுக்களை வெளியேற்றுகிற நீர்த்துளிகளை நாங்கள் தடுத்து கொள்ளலாமான்னு கேட்குறாங்க. அதாவது ஒரு பிரசவத்துக்கும் மறுபிரசவத்துக்கும் இடைவெளி, இதுக்கு நிறைய இப்போ காப்பர் போன்ற பாதுகாப்பு கவசங்கள் இருப்பதை போல சஹாபாக்கள் இயல்பாகவே உயிர் நீரை வெளியேற்றி விடுதல் என்று கேட்கிறார்கள். இப்ப அல்லாஹ்வுடைய ரசூல் எப்படி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க தெரியுங்களா? நீ அந்த உயிர் நீரை உள்ளிறக்கினாலும் வெளியேற்றினாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் எதுவும் நடக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? காலம் முழுக்க அந்த உயிர் நீரை வெளியேற்றாமலேயே குழந்தைகள் பிறக்காமல் இருந்திருக்கிறது. காலம் முழுக்க உள் செலுத்தியும் குழந்தைகள் உருவாகாமல் இருந்திருக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நுழைந்த உயிர் நீர் குழந்தை பாக்கியத்தை தந்திருக்கிறது. இந்த அறிவு சொல்ற இந்த காரணம் அந்த காரணத்திற்கு காரணம் அல்ல என்று பெருமானார் புரிய வைத்தார். இந்திரிய துளி கருவறைக்குள் குடியேறினால் குழந்தை பிறக்கும். மருத்துவம் கல்யாணம் முடிச்சு 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு, பல்லாயிரம் துளிகள் பயணப்பட்டிருக்கும், குழந்தை பிறக்கவே இல்லை. ஏறாத மருத்துவமனை இல்லை, கேட்காத டாக்டர்கள் இல்லை. இது நான் தருகிற அருட்பாக்கியம். இன்னொருத்தர் சொல்றார், போதும் ரப்பே போதுங்கிறாரு. வேண்டாம் வேண்டாங்கும் போது ரப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அதுவும் உங்க கையில கிடையாது. நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், அது நல்லதா இருக்கும். இதுல எது நல்லது எது கெட்டது ஜட்ஜ்மெண்ட் பண்ற இருக்கா? சீனியர்னு சொல்லி கேட்டோம், இப்படி பண்ணா எப்படி இருக்கும். அவர் தம்பி பண்ணு தம்பி, ஐ எம் கேரண்டிங்கிறாரு. எல்லாம் கட்டி முடிச்ச உடனே நோட்டீஸ் வருது, நீங்கள் வீடு கட்டி இருக்கிற இடம் புறம்போக்கு. என்னங்க நீங்க சொல்லிதானே நான் பண்ணேன், நானே ஒரு புறம்போக்கு, நீயும் ஒரு புறம்போக்கு, வீடும் ஒரு புறம்போக்கு, எல்லாம் விதி. எத்தனை பேருக்கு எத்தனை சம்பவங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மை பலகீனப்படுத்துகிற காட்சிகளை காட்டிக் கொண்டே இருக்கிறான். அதனாலதான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்நாள் முழுவதும் எது நடந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை சமூகத்துக்கு எடுத்து தந்தாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர், மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா, நான் ஒரு அடிமையா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், செய்ய வைக்கிறது அல்லாஹ். நன்மையும் தீமையும் அவன்தான் படைக்கிறான். இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு அடிமையாக அல்லாஹ்ட்ட கேட்கிறேன், யா அல்லாஹ் நான் திருமணம் முடிக்க போகிறேன், அதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம், நல்லதை கொடு அல்லாஹ். இப்ப என்ன நடக்கும் சொல்லுங்க? இப்ப என்ன நடக்கும்? நல்லதே நடக்கும். ஏன்னா நீ உன்னை தவிர்த்து விட்டு அல்லாஹ்வை அழைக்கிறாய். நான் பார்த்துருவேனுங்க, என்னுடைய கணிப்பு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கணிப்பில் தோற்று போய் தலையில் கை வைத்துக் கொண்டு கடைசியில விதின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஹஜ்ரத் முஹைதீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும். வாழ்க்கையில எல்லாருமே பணக்காரனா இருக்க முடியுமா? எல்லாருமே ஏழையாக முடியுமா? எல்லாருமே ஆரோக்கியமா இருக்க முடியுமா? எல்லோருமே நோயாளியா இருக்க முடியுமா? கிடையாது, கிடையாது. அல்லாஹ் ஒரு நியமத்தை கொடுப்பான், இன்னொரு இடத்துல நல்ல வசதியான ஒரு ஊரே சொல்லுது, அவருக்கு என்னப்பாங்குது. அவரு சொல்றாரு, ஒண்ணு இல்லைங்க ஹஜ்ரத், எல்லாமே எல்லாம் கொடுத்துருக்குறான், ஆனா பாருங்க நைட்டு படுத்தா தூக்கமே. எந்த டாக்டருக்கு போறது, யார்கிட்ட கேட்கறது? எத்தனை மனிதர்கள் அவருடைய சோகம் ஒன்றுதான், காசு பணம் சமுதாயம் அந்த சதெல்லாம் இல்லை. இப்ப அவருக்கு தேவை என்னது? இன்னொருத்தர் இப்போ நைட்டு வாட்ச்மேன் இருக்கிறார், எப்படி தூங்கும்? போய் நின்னவன தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. அல்லாஹ் அவனுக்கு நிலையிலேயே தூக்கத்தை தந்திருக்கிறார், நிலையிலேயே தூக்கத்தை தந்திருக்கிறார். அவனை பார்த்து இவர் பெருமைறார், இவ்வளோ மெத்த, இவ்வளோ ரூபு, இவ்வளோ ஏசி, இவ்வளோ காஸ்ட்லியான லைஃப், தூக்கம் வர மாட்டேங்குது. ஆனால் வறுமையின் உச்சத்தில் வாட்ச்மேனாய் நிற்கிறான், நின்று கொண்டு தூக்கத்தை அனுபவிக்கிறான். ரப்பே, அதான் அதான் விதி. அப்போ மனிதனுக்கு அறிவையும் கொடுத்து விதிப்படிதான் நடக்கிறது என்பதையும் சொல்லிக் கொடுத்து அல்லாஹ் சொல்ல வருகிற பாடம் என்ன?
தீர்மானிக்கப்பட்ட இந்த காலத்தில் எல்லா நிலையும் நீ அல்லாஹ்வையே கேளு. அதை பரிசீலிக்கிற ஒரு நாள் ஆண்டுக்கு ஒரு முறை ஷாபான் மாதத்தினுடைய 15ஆம் இரவு, வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு விடிந்தால் பராத்தினுடைய இரவு. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், வாத விவாதங்கள் வேண்டாம், நம்பிக்கை. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, உங்கள் விதிகள் பரிசீலிக்கப்படுது, ஒவ்வொருவருடைய விதியும் பரிசீலிக்கப்படுது. அடுத்த ஆண்டு நான் வாழ்வேனா இல்லையா தெரியாது, நான் ஹஜ் செய்வேனா இல்லையா தெரியாது, எனக்கு சொந்த வீடு கிடைக்குமா இல்லையா தெரியாது, மகனுக்கு திருமணம் ஆகுமா இல்லையா தெரியாது, என் கம்பெனி நல்லா நடக்குமா இல்லையா தெரியாது. நீ அல்லாஹ்ட்ட கேளு, அல்லாஹ்ட்ட கேளு. பெருமானார் சொன்னார்கள், பெரிய சாதனைகள் அல்ல, அந்த இரவு பட்ஜெட் இரவு, கையை ஏந்து நோன்பு வை, இரவு வணக்கங்களில் ஈடுபட்டு யா அல்லாஹ், உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பாங்க, யா அல்லாஹ் விதியில நான் நல்லவேன்னு நீ எழுதி இருந்தா அதை நீடிக்கை செய்யலாம், அல்லாஹ் விரும்புறது என்கிட்ட கேளுங்கிறது தான். யா அல்லாஹ் விதியில நான் கெட்ட வேலை நீ எழுதி இருந்தா அதை அழிச்சிடலாம். யம்ஹுல்லாஹு மா யஷாஉ வ யுஸ்பித் வ இன்தஹு உம்முல் கிதாப். விதியை எழுதனவா அல்லாஹ், அதை அழிப்பதும் அழிக்காமல் வைப்பதும் அவனுடைய அதிகாரம். அதனால உன்னுடைய வேலை நீ கெஞ்சு, நீ அழுகு. பெருமானார் சொல்லுவாங்க, ஒரு அடியானுடைய அல்லாஹ்வின் நெருக்கத்தின் முதல் கட்டம் என்ன தெரியுமா? நம்ம அடிக்கடி அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொல்லுவான், அடிக்கடி தௌபா செஞ்சுக்குவான், தன் பாவங்கள் குறித்து பயப்படுவான். அல்லாஹ் பரிசீலிக்கிற பொழுது பாவியே என்று சொல்லிவிடக் கூடாது என்ற அச்ச உணர்வு ஏற்படும். நாளை அடுத்த வினாடி நடக்க போவதை கூட கிரகிக்க முடியாத பலகீனம் நம்முடைய பலகீனம். அதனால பராத்தினுடைய இரவில் நமது பெருமக்கள் ரொம்ப முக்கியமா வாழ்க்கையில 3 விஷயம் தான். ஒன்னாவது ஆயுசு. ஆயுசு பெருமானார் சொல்லுவாங்க, நீண்ட ஆயுசு அல்லாஹ்ட்ட கேளுங்க. எதுக்கு சொல்லுங்க, எதுக்கு? 80 வயசுங்கிறாரு, இது அதாபா அல்லது நல்லதா சொல்லுங்க? அதாபு தான். ஏன்னா வீட்டில் எல்லாம் பெருசு போகவே மாட்டேங்குது. ஏன்னா ஒரு வேலை இல்லை அவர்னால. உலகம் ஒரு 30 வருஷம் தாங்க நம்ம லைஃபு. இப்படி ஆடி இப்படி ஓடி இப்படி நிற்கும் போது எல்லா வேலையும் முடிஞ்சு இன்னும் எதுக்கு இருக்கிறாங்கிறதா மனைவி மக்கள் சொந்த உறவுகளுடைய பார்வை. நீ கல்யாணம் பண்ண, குழந்தை பெற்ற, எல்லாத்தையும் கட்டி கொடுத்துட்டு வீடு கட்டியாச்சு, வருமானத்துக்கு ரெடி பண்ணியாச்சு, உனக்கு என்ன வேலை? ஓ, நமக்கே இது தோணும், நமக்கு என்னென்ன வேலை? எனக்கு வேலை அல்லாஹ்வை வணங்குவது. மன் தால உம்ருஹு வ ஹஸன அமலுஹு. பெருமானார் சொல்வார்கள், யாருக்கு நீண்ட ஆயுளும் நல் அமல் செய்யக்கூடிய வாய்ப்பும் கிடைக்கிறதோ அது நல்லது. நான் அல்லாஹ்ட்ட கேளுங்க, ஆயுசை நீட்டி கொடு அல்லாஹ். எதுக்கு? அமல் செய்யறேன். இன்சூரன்ஸ் போட்டார், லைஃப் இன்சூரன்ஸ் போட்டுட்டு காய்ச்சல் கீச்சல் வந்தால் கேஜியில் போய் அட்மிட் ஆகிடலாமே, அது கழிக்கிறதுக்கு வழியை தேடுறாரு. நீ யாரோட போட்டி போடுற? இன்சூரன்ஸில் ஆயுள் இன்சூரன்ஸ் கூடாது. வியாபாரம், நம்ம தேசம் சூழ்நிலைகளை கருதி இந்த பிஸ்னஸுக்கான இன்சூரன்ஸோ அல்லது மெடிக்கல் இன்சூரன்ஸு இதெல்லாம் கூட மார்க்கம் அனுமதிக்கிறது. ஆனால் ஆயுசுக்கு செத்து போனால் எவ்வளோ கிடைக்கும்? 30 லட்ச ரூபா. யாருக்கு கிடைக்கும் சொல்லுங்க? சம்சாரத்துக்கு கிடைக்கும். சம்சாரம் என்ன துவா செய்யும்? லாரியில் அடிபட்டு சாப்பிட்டோம்ல, எப்படியாவது 30 ரூபா வஞ்சனை, நம்ம நினைச்ச மாதிரி வாழலாமே. என்ன உலகம் இது? இதைத்தான் புரிய வைக்கிறான். நீண்ட ஆயுள் அல்லாஹ்விடம் கேளுங்கள். எதுக்கு? கடைசி வரை சொல்லணும். ஆகா, 85 வயசு வரைக்கும் வாழ்ந்தாருங்க, ஒரு நோம்பு விடல, தஹஜ்ஜுத் தொழுவாரு. பாருங்க, அஸ்ர் தொழுகையில ரூபு விட்டுட்டாரு. அது பாக்கியம், அது பாக்கியம். 95 வயசு, அதுல 30 வருஷம் பெட்லயே போச்சு. பார்க்கறவன்லாம் சபிக்கிறான். அதுல போறக்கு ஒரு துவா செய்யுங்க. மனசு வருமா? அது மோசம். அடுத்து பெருமானார் சொல்வார்கள், ரிஸ்க். ரிஸ்க்குனாவே உணவு, உடை, இருப்பிடம். எல்லாருடைய ஆசை நல்ல உணவு வேண்டும், நல்ல உடை வேண்டும், ஒரு இருப்பிடம் வேண்டும். எந்த உயிரினமும் இருப்பிடம் இல்லாமல் நான் வைக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே வாக்குறுதி கொடுக்கிறான். ஆனா அதுவும் அப்படித்தான். நீ மாடி வீட்டுக்காரனா பார்த்து ஆசைப்பட்டு இருக்க கூடாது. கிடைச்சது அல்ஹம்துலில்லாஹ். ரிஸ்கை தருபவன் அல்லாஹ். அல்லாஹ்விடம் கேளுங்கள், அல்லாஹ்விடம் கேளுங்கள். 3வது, முடிவு நல்லதா? முடிவு
சில பேருடைய முடிவு எப்படி தெரியுமா இருக்கும்? எங்கங்க உங்க அண்ணன், அவரு 95 காண போனாருங்க, இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. இது மோசமான நிலைமை. மரணித்து போய் அனாதை பிணம் என்று சொன்னாலும் தெரியாது, உறவுகளுக்கே தெரியாமல் எங்காவது கொண்டு போய் எரித்தாலோ புதைத்தாலோ நீ அல்லாஹ்ட்ட கேளு, யா அல்லாஹ் உயிரை தந்தவன் நீ, எடுப்பவன் நீ, என் முடிவை நல்லதாக அமைத்துக் கொடு. இந்த மூன்றையும் முறைப்படுத்தி அந்த இரவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் கேளுங்கள். உங்களுக்கான மிகச்சிறந்த பாடம். அடிக்கடி மன்னரை வாசிகளை சந்தியுங்கள். இஸ்லாம் மட்டும்தான் கபர் ஜியாரத்துன்னு ஒன்று வைக்குது. அது சுன்னத்தான அமல். வேற எந்த மார்க்கத்திலும் அது கிடையாது. திரும்பியே பார்க்க மாட்டாங்க. சுடுகாடுன்னா பயந்துருவான், இடுகாடுன்னா பயந்துருவான். ஆனா முஸ்லிம்கள் பகலிலும் இரவிலும் அங்கு போய் நிற்கிற பொழுது அவர்கள் மரணித்தவர்களை மரியாதை செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். பெருமானார் சொன்னார்கள், ஒவ்வொரு கபருவாசியும் தனக்கு துஆ செய்வதற்கு யாரும் வரமாட்டார்களா என்று ஏங்கி தவிப்பார்கள். கடலில் முங்கிய ஒருவன் காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்று தத்தளிப்பதை போல அடிக்கடி கபிரிஸ்தானுக்கு போங்க, சலாம் சொல்லுங்கள், அவர்களை மன்னித்து விடு அல்லாஹ் என்று அவர்களுக்கு துஆ செய்யுங்கள். அங்கு அடங்கப்பட்டு இருக்கிற எண்ணிக்கை அளவு உங்கள் பாவத்தை எல்லாம் மன்னிக்கிறான். ஏன்னா மறுமையின் முதலிடம் கபிரிஸ்தான். இந்த பராத்தினுடைய இரவுல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானாரை படுக்கையில் காணவில்லை என்று தேடி போனேன். அவர்கள் ஜன்னத்துல் பக்கீயில் அழுது கொண்டிருந்தார்கள், துஆ செய்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், யா ரசூலுல்லாஹ் இந்த நேரத்தில் எங்கேயா? ஆயிஷா, இது எந்த இரவு தெரியுமா? இந்த ஷாபானுடைய 15ஆம் இரவு, பராத்தினுடைய இரவு. அரபு கோத்திரத்தில் பனு கலப் பெரிய கோத்திரம். அவர்களுடைய ஆடுகளின் ரோமங்களின் எண்ணிக்கை அளவு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான். இந்த சமூகம் அந்த இரவை பயன்படுத்தி கொண்டு விதிமாற்றங்கள் துஆவினால், இஸ்திக்பாரினால், தௌபாவினால் மாறுவதற்கான வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்கி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை இரவு பராத்தினுடைய நல் அமல்களை பயன்படுத்தி வாழும் காலம் வரை அல்லாஹ்வின் உதவியோடு நல்லவர்களாய் வாழ்வதற்கும் நல்ல சூழலில் வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.